அதுதாங்க ஏற்காடு மவுண்டைன். பாம்பு அந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு இதுக்குள்ளே தான் போகணும். நெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. நான் ஏற்காடில் தான் இருக்கேனா? ஏய் எப்போ எத்தனை தடவை வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேனா? பட் அதான் எங்கே இருக்கேன்னு இப்போ சத்தியமாக எனக்கே தெரியல. ஹலோ everyone, this is Cholan from Salem, Mettur and this is my first vlog. I am going to Erkad now. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் நான் ஏற்காடு கிளம்பலான்ட்டு நேற்று நைட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா 5 o'clock எழுந்துச்சு 6 o'clock போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் 5 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். பட் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ தெரியல. காலையில் பார்த்தீங்கன்னா நான் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு குளித்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் சன்லைட் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏற்காடு மட்டும் இல்லை, எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் அப்படி தான், ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். போயிட்டு ஜாலியாக அந்த எனக்கு என்னமோ ஏற்காடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு மேச்சேரி, ஓமலூர், அதுக்கப்புறமேட்டு சேலத்துலேருந்து ஒரே லெஃப்ட்டு தான் டேரெக்டாக ஏற்காடு போயிடலாம். காலையிலே நல்ல ஒரு கிளைமேட்டு, செம்ம சில்லுன்னு இருக்குது. பெட்ரோல் போட்டுட்டு டேங்கை ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். टैंक फुलना फोन पे பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு. பெட்ரோலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1004 வந்தது. ஆல்ரெடி 2 லிட்டர் பெட்ரோல் இருந்தது, சேர்த்து 1004, 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. ஓகேங்க, இங்கேருந்து அழுத்தி பிடிச்சா நேராக ஏற்காட்டுக்கு தாங்க. நடுவில் எங்கேயுமே ஸ்டாப்பிங்லாம் கிடையாது. நேராக ஏற்காடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். கூட ஏதோ ஒரு பக்கம் நான் அப்பயே சொன்னாலங்க ரோடு சூப்பராக இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல. பட் இந்த கேமராவோட வியூவுக்கு ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. பட் என்னோட கண் வியூவும் இந்த கேமராவோட வியூவும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அல்ட்ரா வைட் மோடில் போட்டிருக்கேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வரும்போது ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பாருங்களேன், வெளியே அந்த மரம், சுற்றி இருக்கிற மற்ற கடைங்களோட லைட்ஸு, கேஎஃப்சியோட லைட்டு எல்லாம் சேர்ந்துருக்கும் போது இது ஏதோ ஃபாரினில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலி எனக்கு இந்த கேஎஃப்சி ஃபேவரட். இதுதான் சேலத்தோட மெயின் ஏரியா, 5 ரோடு, 5 ரோட்ஸ். இங்கே சேலத்தில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த ரோடு தான் உங்களை முடிவு பண்ணும். நீங்கள் இங்கேருந்து தான் அங்கே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்காடு போகிறதுக்கு சூஸ் பண்ணியாச்சு. அதுதாங்க ஏற்காடு மவுண்டைன். மிஸ்ட் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. சில்லுன்னு இருக்குது. மேட்சுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஹாக்கி டீமில் இருந்தேன். இப்போ கோல் கீப்பராக தான் இருந்தேன். நாங்களும் இந்த மாதிரி தான் இதே கலர் ஆரஞ்சு கலர் ஜெர்சி போட்டுக்கிட்டு ஒரு பேக் ஃபுல்லாக ஹாக்கி ஸ்டிக்கை தூக்கிக்கிட்டு நேராக பஸ்ஸில் போய் மேட்ச்சில் தோற்றுட்டு வந்துட்டோம். எல்லாம் ஜாகிங் போக போகிறாங்க போல். ஓகே, எனிவே இதுதாங்க ஏற்காடு என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு பெண்டு தீரன் சின்னமலை வளைவு.
நீங்கள் பஸ்லேயோ இல்லை வாமிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னு வைங்களேன், பஸ்ஸில் காரில் இதெல்லாம் வரும்போது இங்கே வர அந்த ஒவ்வொரு வளைவில் இருக்கிற நேம்ஸையும் படிச்சுட்டு வாங்க. இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மன்னர்கள் பேர், சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர், இதெல்லாம் லைனாக அடுத்தடுத்து என்ன படிக்கலாங்கிறது க்யூரியாசிட்டி வரும்னு வைங்களேன். ஆக்சுவலி வாமிட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் வந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் வாமிட் வரும். அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு இதை பாட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிட்டோங்களேன், எந்த வாமிட்டும் வராது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஹேர்பின் பெண்டுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஹேர்பின் பெண்டு ரொம்ப தூரம் இருக்குது. அதுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு தான் ஹேர்பின் பெண்டா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். மிஸ்டெல்லாம் ஒன்றுமே இல்லை போல். பட் இந்த ரோடு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓட்டிகிட்டு போகும்போது வாவ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த வாவ் ஃபேக்ட் கொடுக்குது இந்த ரோடு. ஆக்சுவலி ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி டிராஃபிக் இல்லாத டைமில் நம்ம கிளம்பி வந்தோம்னா உண்மையிலே இட்ஸ் பிளஸ்டுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி தாங்க நானும் சைக்கிளில் வந்தேன். அதே எனதெல்லாம் ஃபேட் வீல் டயர் மட்டுமே நல்லா பைக் டயர் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். தண்ணி நாங்கள் அப்போ மறந்துட்டோம் சைக்கிளில் வரும்போது. இந்த இடத்துல ஒரு ஊற்று மாதிரி போயிட்டு இருந்தது. இதில் தான் அப்படியே பரவாயில்லடா உறிஞ்சிரா என்ன ஆனாலும் சரி அந்த தண்ணியை குடிச்சு தான் நம்ம உயிர் வாழவே முடியும். சரி, அந்த தண்ணியை குடிச்சு தான் நம்ம உயிர் வாழவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தண்ணி உறிஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதே இந்த மான்சூன் டைம்லலாம் இந்த மலை ஏறுறதே ஒரு தனி அழகு தான். பட் டேஞ்சரஸ் டூ. ஏன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமாக வரும். திடீர்னுட்டு பாறை எங்கேயாவது உருண்டு தபால்னு விழுவலாம். என்ன வேணால் நடக்கலாம். நான் அப்பவே சொல்லியிருக்காங்கல்ல, அழகு எங்கே அதிகமாக இருக்கும் ஆபத்தும் அங்கே தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகக்கூடாதுங்க. ஹில் ஸ்டேஷனில் பைக் ஓட்டுறதுக்கு ரிசோட சுற்றி வேடிக்கை பார்க்குற அழகே தனி. நான்லாம் ஹில் ஸ்டேஷன் வந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்னு சில பேர் இருக்கானுங்க பாருங்களேன், போகலான்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு கிளம்புவாங்க. அப்புறம் எதுக்குடா வந்தீங்க, மேலே போய் பார்த்துக்கலான்ட்டு வந்தீங்களா? ஆக்சுவலாக இது தாங்க அழகு. இந்த ரோட்டில் பார்க்குற இந்த மரம்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அந்த ஒரு காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் ரசிக்கவே கற்றுக்கணும். அதை விட்டுட்டு கிடைச்சதுரா ரோடு இதில் படுக்க போட்டு ஓட்டலான்டான்ட்டு சும்மா அப்படியே எதுக்கு எடுத்தாலும் அந்த கார்னரிங்க பண்ணிக்கிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு போனால் அது நல்லா இருக்காது. அதாவது ரசிக்காம அதில் பாதை இங்கே தான் இருக்குங்கும் போது வேண்டாம். அது ஹில் ஸ்டேஷனில் போகும்போது பொறுமையாக போயிட்டு சுற்றி முற்றி ரசித்து பார்த்துக்கிட்டு கீழேருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா? அங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துல நின்று பார்த்தா இதில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போகலாம். செஸ் போர்டு மாதிரி இதுவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் பழசாயிடுச்சு, வாசி பிடிச்சிருச்சு. சொல்லலையா, 2வது வளைவு இங்கே தான் வருது, திருப்பூர் குமரன் வளைவு. இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது.
மூடி தனியாக வரதில் இன்னொரு கஷ்டம் என்னென்னா அடிக்கடி இப்படி பேக் ஜிப்பு மூடி இருக்கா எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அங்கே பாருங்கள், அந்த ஊத்தில் தண்ணி வருது. இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அவங்க இதுக்கு மேலே தாங்க ஏற்காடு. அங்கே பாருங்களேன், வாட் அ பியூட்டிஃபுல். நான் அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஒரு பக்கம். எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் செம்ம சில்லுன்னு இருக்கு. மூஞ்செல்லாம் அப்படியே இந்த ஏசி பக்கத்தில் போய் நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. லேக்கு, அதாவது ஏற்காடுக்கு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த லேக்கு தான். ஏன்னா இது பேர் வந்து ஏற்காடு கிடையாது, ஏரிக்காடு. பாம்பு, அங்கே பார்த்தோம் நீங்கள் ஏதாவது காலுக்கடியில் சுத்தமான்ற பயமாக இருக்கு. பாம்பு பாம்பு. சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். ஏற்காடு வந்து ஏரிக்காடு, அதுதான் அதுக்கு பேர். அது காலப்போக்கில் ஏரிக்காடு ஏற்காடு ஏற்காடுன்ட்டு மாறிடுச்சு. தமிழே ஃபுல்லாக மாறிடுச்சு. ஏரிக்காடுங்கிற பேர் மாறாதா. இப்போ எங்கெல்லாம் போகணும்னு மேலே போர்டு போட்டிருக்கோம். மிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்காது. பட்டு அந்த சேர்வராயன் கோவில் டாப்பில் இன்னொரு ஹிடன் ஸ்பாட் ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா எங்களுக்கும் ரீசெண்டாக தான் தெரியும். அந்த ஸ்பாட்டுக்கு நான் போய் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். வண்டி விட்டுட்டு இந்த இடத்துக்குள்ளே வரும்போது அப்படியே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு டனல்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். மஞ்சக்குட்டையும் போவோம். பட் முதல்ல ஏற்காடோட மெயின் பிளேஸு இந்த சேர்வரா ஹில்ஸ் தான். RX 100 RX 135. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் மார்னிங்கில் வந்தோம்னு வைங்களேன், ஃபுல்லாக இந்த இடத்துல யாருமே தெரிய மாட்டாங்க, அவ்வளோ மிஸ்டாக இருக்கும். நாயா புலிக்குட்டியான்னு தெரியல, இப்படி இருக்குது. ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையாங்க, இங்கே ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது சேர்வராயன் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு காட்டுறவாங்க. அது வேறு எங்கேயும் இல்லை, இங்கேயே தான், இதே இடத்துலே தான். பட் அங்கே நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய டைம் நான் ஏற்காடு வந்திருக்கேன், பட்டு எனக்கே ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது. அந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு இதுக்குள்ளே தான் போகணும். லைட்டாக ட்ரெக் பண்ணி போன மாதிரி இருக்கும். இதே தான். பாம்பு இருக்கிறதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இருக்குது, பார்த்து வாங்க வரும்போது. இன்கேஸ் ஆஃப் உங்களை பாம்பு கடிச்சிருச்சுன்னா கூட நீங்கள் அதை என்ன பண்ணணும், பயப்படக்கூடாது. அந்த பதட்டத்திலேயே தான் உங்களுக்கு விஷம் தலைக்கேறிடும். சொல்லப்போனால் ஒரு காட்டு சைடில் இருக்கிற ஒருத்தர் பாம்பு கடிச்சதுக்கு அப்புறமேட்டு 2 பனைமரத்தில் ஏறி கல் இறக்கிட்டு தான் கீழே இறங்கினார். அவர் பயப்படாதனால அவர் உடம்புக்கு விஷம் ஏறலை. அதனால் பாம்பு கடிச்சா பயப்பட வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையாங்க, கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகணுன்னு. அங்கேயும் ஒரு வழி இருக்குது, பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் சேஃப், நல்லாயிருக்கும், க்ளீனாக. இதுதாங்க இந்த ஹிடன் ஸ்பாட்.
எப்படி இது ஒரு கிரவுண்டு மாதிரி. இன்னும் அதில் நடந்தால் நடந்து போய்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஆமாம், இதுதான் அந்த சேவராய் கோயில். சேவராய் டெம்பிள்ஸ் தான் இது பேர். அந்த கோயில் இதுதான் பெருமாள் என்றைக்குமே டாப்பில் தான் இருப்பார். நாலு பேர் ஒரு ஸ்கூட்டி, சூப்பர்ரா. பாருங்க, மறுபடியும் இன்னொரு 4 பேர் ஒரு ஸ்கூட்டி. யோசிச்சுட்டு இருக்கேன், கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் மொத்தமாக எத்தனை தடவை ஏற்காடு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நிஜமாக எனக்கே தெரிலங்க, அத்தனை தடவை வந்திருக்கேன். பக்கமாக இருக்குங்கிறதுக்காக தூரமாக எங்கேயாவது ஒரு நாள் ஸ்டே அப்படின்னா பாதி பேர் வரமாட்டாங்க. அதான் இங்கே இருக்கு. இதுதான். மிஸ்ட்டு வருது, மிஸ்ட்டு வந்துட்டுருக்கு. யாருதோ சிலை ஓப்பன் பண்ண போகிறாங்க போலங்க. யாருதாங்கக்கா சிலை அது? விவேகானந்தரா? கை கட்டிட்டு நிற்கும் போதே நினச்சேன். ஆனால் இடம்லாம் நல்லா இருக்குங்க, அந்த இடம்லாம் ஓப்பன் பண்ணி விட போகிறாங்க போல். பாருங்க, வச்சிருக்கிற ஸ்பாட் அப்படி இருக்குது. உண்மையிலேயே கேமராவில் ரொம்ப குட்டியாக தெரியுது, பட் எனக்கு இங்கேருந்து ரொம்ப பெருசாக தெரியுது விவேகானந்தர் சிலை. மிஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே வருது. அங்கே ஒரு சோலோ ரைடர் இருக்கார். ஆங்க்கா, பார்த்தீங்களா? போட்ட சாமி. உங்கள் பேர் என்னங்கக்கா? என் பேர் ராணிக்கண்ணு. ராணியா? ரெட் ஆம்லெட்டு, காஃபி, இதான் வியூ. மூவிஸில் காட்டுற மாதிரி இருக்குல்ல, உண்மையிலே சூப்பருங்க. நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன், யாருமே இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லை. இந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா வயசரை கழட்டி கூட வச்சுருங்க. ட்ரீயில் இருக்கிற ஃபுல் க்ரீனும் உங்களுக்கு தெரியும் வைங்களேன். ஓகே, உள்ள ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு உடனே வந்துடலாம். வா, சூப்பருங்க உண்மையிலேயே. ஓ, நான் ஏற்காடில் தான் இருக்கேனா? ஏற்காடில் இருந்துட்டு இந்த இடம்லாம் எப்படி நான் பார்க்காம விட்டேன்? இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது இல்லையே. இந்த இடத்துல பார்த்தா சுற்றி 2 பக்கமும் ட்ரீங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு பக்கம் காடு, இன்னொரு பக்கம் இது. வாவ், சூப்பர்ல. இந்த இடத்துல அப்படியே வண்டியை படுக்க போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை.
சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலேயே உள்ள பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்ததில்ல தான் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸைட்மெண்ட்டில் நானாக பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. டூர் போகணும். ஏற்காடு முழுசாக தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுவும் பைக்கில் வாங்க. மெயினாக பைக் தான் மெயின். பைக்கை பாடியோட கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரெயினை போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே என்ஜாய் பண்ணலாங்க. ஏற்காடு ஒரு சூப்பர் பிளேஸ் தான். ஓ இங்கே பாருங்க எத்தனை பட்டாம்பூச்சி சுற்றிட்டு இருக்குது. பூங்கா பக்கத்தில் இருக்கிறதுனால இது சுற்றுதா என்னன்னு தெரியல. வர்ணான்னு போட்டிருக்கு. வர்ணானா என்ன? ஓ வர்ணா ரெசார்ட் ஸ்டேவா? பார்க்கிங் போட்டிருக்கா? ஃப்ரீ பார்க்கிங்கா? ஏங்கக்கா? சரிங்க. நீங்கள் நிறுத்திட்டு 20 ரூபீஸ் சம்திங் பார்க்கிங் சார்ஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கீழேருந்து மேலே வரவங்களோட மூஞ்செல்லாம் பார்த்தா இறங்கணுமான்னு இருக்கு. அவ்வளோ டைடாக வந்துட்டுருக்காங்க. இங்கடா ஃபர்ஸ்ட் படியா? ஃபால்ஸ் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். கரெக்டாக கிளம்புற டைமில் மழை வருது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லாக் பண்ணுறதுனால மலையில் தாங்குமா தாங்காதா எதுவும் தெரியல. பட் இருந்தாலும் இந்த சின்ன மலைக்கெலாம் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் கேமரா தானே, இது ஆக்ஷன் மோடில் இருக்கணும். உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளியர் வாட்டர் ஃபால்ஸ்லாம் போயிட்டு கூட ஒருத்தர் இருந்திருந்தானா கண்டிப்பாக நான் இறங்கி குளிச்சிருப்பேன். ஃபால்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த டாப்பில் இருந்து தண்ணி கொட்டுறதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஐயோ எங்கே போகலான்ட்டு இருந்தேனே மறந்து போயிட்டேனே. பிக்கு பார்க்கு போர்டு எங்கேயோ பார்த்தானே. தான் அங்கே இருக்கு. 4 கிலோமீட்டர்ஸ் ஹெட். பக்கோடா பாயிண்ட்டு குப்பனூரா? ஏய் பிக்கு பார்க் எங்கடா? தான் அங்கே இருக்கு. இந்த கோழிலாம் பார்த்தா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க. எங்கேயுமே பார்த்ததில்ல நான் இந்த மாதிரி. அதுக்கு முடியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ தூரம். எனக்கு தலையங்க இருக்குது, மூஞ்சங்க இருக்குது, எங்கே பார்க்குறது எதுவுமே தெரியல. இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஒன்றா ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுட்டை எடுத்து கை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே வைங்க, அதுவே மெல்ட் ஆகிருக்கும். அப்படியே வை, ஒன்றும் பண்ணாது வை, சும்மா சப்பும் அவ்வளோதான். கடிக்காது. எங்கே கடிக்க வலிக்குது இல்லை, சப்பும் கை சப்புண்டா, அது பல்லு இல்லை அதுக்கு. அப்படியே வை, இன்னும் உள்ள விடு. ஒன்றும் பண்ணல. நல்லா இருக்கா? பயம். இன்னும் சுதந்திரமாக நடமாட விட்டுருக்கலாம். ஃபாரினில் அந்த வீடியோலாம் எட்டி வதைக்கலாம் அந்த குதிரை. ஓகே கொஞ்சம் காமிச்சிருச்சு.
சூப்பர். ஆய் வலிக்குது. இது நம்மளை கடிக்கவே கடிக்காது, வாய்க்குள்ளே கை விட்டாலும் கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சாப்பிட்டு பெட்டு மாதிரி இருக்குங்க நல்லா. குட்டியாடு ரொம்ப அழகாக இருக்கு. சாரி அவனுக்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போதும். சாரி சாரி சாரி. ஐ ஐ கமான் கமான். ஏய் எப்போ எத்தனை தடவை எத்தனை தடவை? போதும் 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 போ. ஏய் போதும் போதும் நீ போ. வெரி குட் பாய். உண்மையிலே ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த பீகோ பார்க் வந்து மஸ்ட் விசிட்டுங்க. என்ட்ரி டிக்கெட் 300 வாங்குறாங்க. டாக்ஸ்க்கும் ஃபிஷ்க்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து 100 வாங்குறாங்க. ஆனால் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேர் போகலாம். கையிலேயே ஃபீட் பண்ணலாம். நீங்கள் ஃபிஷ்ஷுக்கெலாம் நானும் கையிலேயே ஃபீட் பண்ணால் எதுவுமே பண்ணலை, நல்லா கிஸ் பண்ண மாதிரி சாஃப்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி டாக்ஸ்க்கும் அப்படி தான், நல்லா கையை ஃபுல்லாக நக்கி வச்சிருச்சு. ஸ்வீட் கார்ன் ஒன்று கொடுங்க. அது முழுசா தர மாட்டிங்களா? அது கொடுங்கக்கா. போட்டு தாங்க. எவ்வளோங்கக்கா? பலூன் ஷூட்டிங்கு, அப்புறம் ஃபோட்டோ, ஆர்ச்சரி, அப்புறம் இந்த மாதிரி ரிங்கெல்லாம் வாங்கிக்கலாம். கடைங்கெல்லாம் நிறைய இருக்குது பக்கோட பாயிண்டில். கொஞ்சம் பின்னாடி போய் தான் பார்ப்போமா.
எல்லாரும் ஒன்று பண்ணாங்கன்னா நாம் ஒன்று பண்ணுவோம். இன்னும் ரிட்டர்ன் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டேங்க. அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை, பட் இருந்தாலும் தனியாக இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது, யாரும் இல்லை. இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். சத்தியமாக பசி வயிற்று கிள்ளி தள்ளிடுச்சுங்க எனக்கு. ஒரு பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் தான் பக்கோடா பாயிண்ட் இருக்குன்னாரா, இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் இங்கே சாப்பிட்ற மாதிரி எந்த கடையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இன்னொருத்தர் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பீகோ பார்க்குள்ளே. என்னென்னா ஏதோ ஒரு கடை சொன்னாங்களே, மேப்பில் தேடி வச்சுருக்கேன், அந்த கடைக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க இந்த இடம், பாருங்களேன் யாருமே இல்லை. பட் ஆனால் எல்லாம் பாட்டில்ஸ்லாம் போட்டு உடச்சி வச்சு நிரப்பி வச்சுருக்காங்க. பக்கோடா வியூ பாயிண்ட். நோ இன்டர்நெட், நோ டென்ஷன், பீஸ்ஃபுல். வேண்டுவல் GS310. எங்கே போகிறேன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். வண்டியை நிறுத்தவும் தோணலை, ரசிக்காமல் இருக்கவும் முடியலை. ஓ சாரி, அங்கே ஒரு இடம் இருக்குது, பட் இருந்தாலும் அதில் போக முடியுமான்னு தெரியல. ஒரு இடத்துல உட்காந்து இன்னொரு பேட்டரியில் ஒரு 75% காலி, ஒரு 25% பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி எடுத்து போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் இந்த இடத்த பாருங்கள், 4% வச்சு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஐயோ அடேங்க அப்பா, வேற மாதிரிங்க, வேற மாதிரி பண்ணிடுச்சு என்ன இருக்கா. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் திறந்து வச்சுருந்தா அப்படியே நேராக விட்டுருப்பேன் மேலே. பட் ஆனால் எங்கே இருக்கேன்னு இப்போ சத்தியமாக எனக்கே தெரியல. இதோ ஒரு காட்டுக்குள்ளே சுற்றி ஒருத்தர் கூட இல்லை. என்னை அடித்து போட்டால் கூட யாரும் கேட்க முடியாது, ஒருத்தர் கூட இல்லைங்க. ஆளுங்களே காணும். பட் இருந்தாலும் உள்ள வரதுக்குள்ளே பகீருங்குதுங்க. இவன் நம்மளை துரத்துறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு போடுறாரோ. ஐயோ அங்கிள் நில்லுங்க, நானும் வழி தெரியாமல் தான் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கேன். பிச்சுக்கிட்டு பறக்கிறாரு. ஃபோனில் டவர் இல்லை. அங்கிள் நில்லுங்க, அங்கிள் என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிருங்க. லேக்குக்கு எப்படின்னா போகிறது? வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேண்ணா. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், ஓகேண்ணா. நான் மேட்டூர்ண்ணா. மேட்டூர். சரிண்ணா வரேன். பட் இருந்தாலும் சரியான அட்வென்ச்சராக இருந்ததுங்க. லைஃப் டைமில் நான் மறக்க மாட்டேன் இந்த ஏற்காடுக்கு வந்துட்டு போனது. இந்த விலாகை நான் முடிக்கும் போது இந்த விஷயத்தை உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லான்ட்டு இருந்தேன். ஆனால் மனசை விட்டு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. உங்களோட வீக்கெண்ட் உங்கள் கையில் தான் இருக்கும். ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஹாப்பியாக அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்கேன். பட் மனசே இல்லாமல் தான் போகிறேன். எனக்கு இன்னும் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணி பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் அந்த ஐடியாவில் நான் வரல. ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். பட் ஆனால் நீங்கள் வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி தனியாகவே வரலாம், தப்பு கிடையாது. நீங்கள் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், இல்லைன்னா தனியாக வரலாம். ஏன்னா குரூப்பாக வந்த ஒரு சந்தோஷம், தனியாக வந்த சந்தோஷம். பட் ஆனால் ரெண்டுத்துலேயும் சந்தோஷம் கேரண்டி. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.